பவானி சாகர் கெஜலட்டி சந்தனக்கூடு உருசு விழாவில் பங்கேற்க நான் வந்திருக்கிறேன். தமிழக அரசும் மாண்புமிகு மக்களின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அதே மாதிரி மாவட்ட காவல்துறை, மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் அனைவரும் 2 ஆண்டு காலமாக இந்த விழா நடக்காமல் இருந்தது. இந்த ஆண்டு மிக சிறப்பான பாதுகாப்பு கொடுத்து மக்கள் போக்குவரத்திற்கு இடைஞ்சல் இல்லாமல் மிக சிறப்பாக பாதுகாப்பை செய்த வனத்துறைக்கும் தமிழக காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினராக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இங்கே தர்கா 230 ஆண்டு காலமாக இங்கே இருக்கிறது. இது 120வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இங்கு பவானி சாகர் கெஜலட்டி சந்தனக்கூடு உருசு விழா 120 ஆண்டு சந்தன உருசு விழா இங்கே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு 2 ஆண்டு காலமாக இந்த விழா இங்கு நடைபெறாமல் இருந்தது. இப்பொழுது நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மிக சிறப்பாக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-7000 மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு, தண்ணீர் வசதி எல்லாம் அரசாங்கமும் நிர்வாகிகளும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கார்கள். அதற்காக வேண்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் என்னுடைய சார்பாகவும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் ஹலீலுர் ரஹ்மான். நான் இந்த தர்காவுடைய நிர்வாக கமிட்டியில் உறுப்பினராக இருக்கின்றேன். இந்த வருஷம் 120வது வருஷம் இந்த கஜலட்டி தர்காவில் 120வது வருஷம் சந்தன உற்சவ விழா நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவுக்கு நேற்று வெள்ளிக்கிழமை கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கி நைட்டு சந்தன உருசு விழா நடைபெறும். நேற்று கொடியேற்றம் முடிஞ்ச உடனே நபிகள் நாயகத்தினுடைய புகழ் மாலை என்று சொல்லக்கூடிய மௌலிது ஷெரீஃப் பாராயணமும் திக்ர் மஜ்லிஸ் என்று சொல்லக்கூடிய தியான சபையும் நேற்று நடந்தது. எல்லா மக்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து முக்கியமான விஷயம் சந்தன உருசு விழா இன்று நைட்டு சந்தனக்கூட நேர்ச்சியில் உள்ள சந்தனக்கூட எடுப்பாங்க. எடுத்து முடிச்சுமே அதிகாலையில் இங்கே அடக்கமாக்கக்கூடிய ஞான மகான்களுக்கு சந்தனம் பூசி ஃபாத்தியா என்று சொல்லக்கூடிய துவாவை ஓதி பிரார்த்தனை முடிப்பாங்க. இங்கே வந்து முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் இங்கே அதிகமான முறையில் வருவாங்க. எல்லாருமே நேர்ச்சை செஞ்சுட்டு போவாங்க. என்னென்ன நாட்டங்கள் தேவைகள் இருக்குதோ அத்தனைக்காக வேண்டி இந்த தர்காவில் வந்தால் நேர்ச்சை செய்வாங்க. தொழில் ரீதியாகட்டோ, கல்யாணம் இல்லை, திருமண தடை, இது மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தர்காவுக்கு வந்து நேர்ச்சை செய்வாங்க. நேர்ச்சை செஞ்சுட்டு போனால் அப்படியே அந்த நேர்ச்சை நிறைவேறிடும். இந்த மகான்களின் போட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்குமே எல்லாத்துடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் இங்கே இந்துக்கள், முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் எல்லா சமுதாய மக்களும் இங்கே அதிகமாக வர்றாங்க. இதோடைய சிறப்பு இங்கே என்ன நாடுறாங்களோ அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த வனப்பகுதிக்குள்ளே வர்றப்போ அவருடைய நாட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறி இருக்கும். காலகாலமாக இப்படி தான் நடந்துகிட்ருக்குது, செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி சந்தன உருசு விழா முன்னிட்டு இன்றைக்கி வந்து கந்தூரி நடைபெறும். கந்தூரினா அன்னதானம் சொல்லக்கூடிய உணவு. கிட்டத்தட்ட 5000 பேத்துக்கு மேலே இருக்கிறாங்க. 3 நேரமும் இந்த தர்கா கமிட்டியின் சார்பாக இந்த வருஷம் சாப்பாடு எல்லாத்துக்குமே அன்னதானம் போட்டுட்ருக்குறோம். இப்போ இந்த உருசு விழா முன்னிட்டு இன்றைக்கி நைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேத்துக்கு கம்மி இல்லாமல் எல்லாத்துக்குமே இந்த கந்தூரி அன்னதான உணவு நடைபெறும். நாளைக்கும் இருக்குது. நாளைக்கு மதியம் வரையிலும் இன்ஷால்லா எல்லாத்துக்கும் வரும். யாருமே வெறும் வயிற்றோடு போகக்கூடாது. எல்லாத்துக்குமே சாப்பாடு மன திருப்தியாக இந்த நிர்வாக கமிட்டியின் சார்பாக இந்த மகான்களின் பொருட்டால், ஆண்டவங்களுக்கு சந்த கிருபையின் பொருட்டால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் நாங்கள் சாப்பாடு போட்டுட்ருக்குறோம். சரி சரி. இங்கே இந்த சந்தன உருசு விழா குறிப்பாக பார்த்திங்கன்னா மத நல்லிணக்க விழாவாகத்தான் நடந்துகிட்ருக்குது. இங்கே எல்லா சமூக மக்களும் வர்றாங்க. அதே போல் இந்த விழாவிற்கு தமிழக அரசின் சார்பாக தமிழ்நாடு வனத்துறையும் தமிழ்நாடு காவல்துறையும் நல்ல முறையில் பாதுகாப்பு தந்திருக்காங்க. அதே போல் வனத்துறையின் சார்பாக வண்டி போக்குவரத்து ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நமக்கு உதவிகள் செய்கிறாங்க. அதே போல் காவல்துறையும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல பாதுகாப்பையும் தர்றாங்க.